எடுத்து அந்த செகண்ட் ஆக்ஷன் வந்து அந்த அறிவு வந்து ரெண்டாவது ரோல் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளை மீறி எதுவுமே நடக்கூடாதுன்னுட்டு அது ரொம்ப டாமினேட் பண்ணணும். அதை அடைச்சி வாசிக்கணும். அந்த முதல் நம்மளையாமல் என்ன நடந்தாலும் அது கரெக்டு தானேட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்காக செயலுக்கு கரெக்ட் இல்லை. வந்தது கரெக்டு, ஆனால் செயலுக்கு இப்போ கோபம் வந்தது கரெக்டு, பயம் வந்தது கரெக்டு. ஆனால் அதை நீங்கள் செயலாக மாற்றும் போது அது தப்பு. செயலாக மாற்றுறதும் போது இதுதான் அறிவு தான் ப்ராமின் ரோல் எடுக்குது. அப்போ அறிவினுடைய ரோல் படி தான் இங்கே நடக்கும். செயல் வந்து அறிவினுடைய ரோல் படி நடக்கூடாது. ஹேப்பனிங் வந்து அறிவினுடைய ரோல் படி நடக்கக்கூடாது. ஹேப்பனிங் வந்து நேச்சுரலாக இருக்கணும், அன்கான்சியஸாக இருக்கும். ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு ஹேப்பனிங்லேயே பாதி போயிட்டோம், கொஞ்சம் அந்த செய்ய வேணாம்னு நினைக்கிறத செஞ்சிடும். இல்லை, எல்லாமே பாதியெல்லாம் போக முடியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிஞ்சு போயிடும். ஓகே, ரெண்டாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அறிவு வந்துடும். அறிவு வந்த பிறகு ரோல் வேறு, அறிவு வர்றதுக்கு மேலே ஒரு ரோல். இல்லை இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ணிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யும்? இன்னும் பண்ணணுங்கிற ஒரு இம்பல்ஷன் வரும்போதே உங்களை அறியாமல் வந்துடுது இல்லை அது. வேறு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிறகு அதுக்கப்புறம் அறிவும் இதுவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வேறு வந்து மிக்சர் ஆகிடுது. அந்த மிக்சர் லெவலில் வந்து நீங்கள் அறிவு சொல்கிறத கேட்குறது தான் கிடைக்கும். மிக்சரே இல்லாமல் உங்களை அறியாமல் ஸ்பான்டேனியஸாக நடக்கிறது வந்து அங்கே அறிவுடைய குறுக்கீடே இருக்காது. ஸ்பான்டேனியஸாக மின்னல் மாதிரி வரும். இந்த மின்னல் மாதிரி வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் தான் கிடைக்கும். பிறகு ரெண்டும் மிக்சரான பிறகு அதுக்கப்புறம் செகண்ட் ஆக்ஷன் தான் கிடைக்கும். ஓ, ரொம்ப தேங்க்யூ. செகண்ட் கொஸ்டின், இது ஃபஸ்ட் கொஸ்டினோட கண்டினியூவேஷன் மாதிரி தான். இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு இதில் இருந்தேன், ஒரு இது மாதிரி ஒரு வெப்எக்ஸ் மாதிரி ஒன்று இருந்தேன். ஒரு சுவாமிஜி வந்து பேசியிருந்தேன். இப்போ ஒரு லேடி கேட்டாங்க, எனக்கு வந்து ஒரு குழந்தை, ஒரு 2 பொண்ணு, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, ஒரு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு மேரேஜ் சரியில்லை, இன்னொரு பொண்ணுக்கு மனசு சரியில்லை, சில ஒரு பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை. என் லைஃப்பில் எதுக்காக வாழணும்னே எனக்கு தெரியல, எல்லாமே சுற்றி எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் வாழணும். ஸோ அந்த ஒரு இக்கட்டான நிலை, அவங்க வாழ்ந்தும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, போகவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க பதில். அதுக்கான கேள்விக்கு அந்த பதில் அவங்க வரல. இருந்தாலும் அந்த கேள்வியை நான் வந்து யார்கிட்ட கேட்குறதே 2-3 வருஷம் எனக்கு தெரியாமல் இருந்தது. உங்களோட வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்கணும்னு இருக்கேன். இப்போ அவங்க என்ன செய்யணும், இல்லை அந்த மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் எப்போ வேணால் வரலாம், என்னத்துக்காக இப்போ இருக்கும், உயிர் வாழணுமா வேணாமே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எப்படி அணுகிறது, என்ன செய்யுது? எல்லாமே பேசிக்கலாக அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்